அன்பான மகர ராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 2026 மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களையும், முன்னேற்றங்களையும், வாய்ப்புகளையும் கொண்டு வரப்போகிறது என்பதை மிகவும் விரிவாக பார்ப்போம். ஆகஸ்ட் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு பொறுமைக்கு பலன் கிடைக்கும் மாதமாக அமைகிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் சந்தித்த தாமதங்கள், மன அழுத்தங்கள் மற்றும் எதிர்பாராத தடைகள் படிப்படியாக குறையத் தொடங்கும். உங்கள் உழைப்பிற்கு மதிப்பும், முயற்சிகளுக்கு நல்ல பலனும் கிடைக்கும் காலம் இது. இந்த மாதத்தில் அவசரத்தை விட நிதானம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமையும். உங்கள் பேச்சு, செயல்பாடு மற்றும் பொறுப்புணர்வு காரணமாக சமூகத்திலும் பணியிடத்திலும் மதிப்பு உயரும். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த மாற்றங்கள் சாதகமாக அமையலாம். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரக்கூடும். சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் கணக்கு வழக்குகளில் தெளிவாக இருந்தால் நல்ல லாபத்தை பெறலாம். பணவரவை பொறுத்தவரை மாதத்தின் முதல் பாதியில் வரவு செலவு சமநிலையில் இருக்கும். ஆனால் இரண்டாம் பாதியில் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் கைக்கு வரலாம். கடன் சுமையை குறைக்க நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பும் அதிகரிக்கும். சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான தகவல்கள் கிடைக்கலாம். ஆவணங்கள் தொடர்பான வேலைகள் முன்னேறும். இப்போது வார வாரமாக பலன்களை பார்ப்போம். முதல் வாரம், வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும். பண வரவில் சிறிய முன்னேற்றம் தெரியும். இரண்டாவது வாரம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும். வெளிநாட்டு வேலை அல்லது தொழில் தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். மூன்றாவது வாரம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சுகள் தொடங்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரனமையும் வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு இது முன்னேற்றமான காலமாக இருக்கும். நான்காவது வாரம், இந்த மாதத்தின் சிறப்பான வாரமாக அமையும். வேலை, தொழில் மற்றும் பணவரவு ஆகிய மூன்றிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். எதிர்கால திட்டங்களை தொடங்க இது மிகவும் ஏற்ற நேரமாக இருக்கும். மொத்தத்தில் ஆகஸ்ட் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கு பலன், தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, குடும்ப அமைதி மற்றும் புதிய வாய்ப்புகள் நிறைந்த மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை நிதானமாக பயன்படுத்தினால் அடுத்த சில மாதங்களில் இன்னும் பெரிய வெற்றிகளை அடைய வலுவான அடித்தளம் உருவாகும். இனி இந்த ஆகஸ்ட் 2026 மாதத்தில் வேலை,
தொழில், பணவரவு, குடும்பம், திருமணம், காதல், ஆரோக்கியம், கல்வி, பெண்கள், ஆண்கள் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகுந்த முன்னேற்றத்தை அளிக்கும். இதுவரை நீங்கள் அமைதியாக செய்த உழைப்பிற்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பார்வையில் உங்கள் மதிப்பு உயரும். புதிய பொறுப்புகள், புதிய திட்டங்கள் அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது சிறந்த நிறுவனத்தில் இருந்து வேலை வாய்ப்பு வரக்கூடும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் தொடர்ந்து முயற்சியை கைவிடாமல் இருந்தால் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். நேர்முகத் தேர்வுகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சியை தரும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பழைய வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆன்லைன் வியாபாரம், கட்டுமானம், விவசாயம், உற்பத்தி, போக்குவரத்து மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். புதிய கிளை தொடங்குவது அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது குறித்து சிந்திக்க நல்ல காலமாக இருக்கும். பணவரவை பொறுத்தவரை மாதத்தின் இரண்டாம் பாதியில் பொருளாதார நிலை வலுவடையும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் கைக்கு வரலாம். எதிர்பாராத வருமானமும் சிலருக்கு கிடைக்கக்கூடும். இருப்பினும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்தினால் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் ஒற்றுமை நிலவும். பெரியவர்களின் ஆசீர்வாதமும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து அமைதியான சூழ்நிலை உருவாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரனமையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தடைபட்டிருந்த திருமண பேச்சுகள் மீண்டும் தொடங்கும். சிலருக்கு நிச்சயதார்த்தம் அல்லது திருமண தேதி முடிவாகலாம். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் புரிதல் அதிகரிக்கும். குடும்பச் செலவுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இருவரும் இணைந்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் அல்லது சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் உருவாகலாம். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நம்பிக்கையை அதிகரிக்கும். மனதில் இருந்த சந்தேகங்கள் குறையும். உறவு மேலும் வலுப்படும். காதலை வீட்டில் தெரிவிக்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகலாம். இருப்பினும் கோபத்தில் பேசுவதை தவிர்த்து பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள், அரசு வேலை தேர்வுகள் மற்றும் உயர்கல்விக்கான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திலும் தொழிலிலும் மதிப்பு அதிகரிக்கும். சுய தொழில், ஆன்லைன் தொழில் அல்லது வீட்டிலிருந்தே தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் மன நிம்மதி அதிகரிக்கும். ஆண்களுக்கு தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். புதிய தொடர்புகள் எதிர்காலத்திற்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பின்பற்றினால் பெரிய வெற்றிகளை அடையலாம். உடல் நலத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். இருப்பினும் அதிக வேலைப்பளு காரணமாக சோர்வு,
தூக்கமின்மை அல்லது மூட்டு வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். தினசரி நடைப்பயிற்சி, யோகா மற்றும் சத்தான உணவு முறையை பின்பற்றுவது நல்ல பலனை தரும். வெளிநாட்டில் வேலை, கல்வி அல்லது தொழில் தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். விசா, ஆவணங்கள் அல்லது அனுமதி தொடர்பான தாமதங்கள் குறையலாம். சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து புதிய வேலைவாய்ப்பு அல்லது ஒப்பந்தம் கிடைக்கும். மொத்தத்தில் ஆகஸ்ட் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பணவரவு, குடும்பம், திருமணம், காதல் மற்றும் கல்வி என வாழ்க்கையின் பல முக்கிய துறைகளில் முன்னேற்றத்தை அளிக்கும் மாதமாக அமைகிறது. பொறுமையுடனும் திட்டமிடலுடனும் செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு பல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். இனி மகர ராசியில் உள்ள உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 2026 மாதம் எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். முதலில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வேலைகள் நிறைவேறத் தொடங்கும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பு உயரும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் படிப்படியாக அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை செய்யும் முன் முழுமையாக ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமான காலமாக இருக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். கடன் சுமையை குறைக்க வாய்ப்பு கிடைக்கும். வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பும் உள்ளது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு கல்வி முயற்சிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போது அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பார்ப்போம். இந்த மாதம் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் மிகப்பெரிய பலமாக இருக்கும். எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் சிந்தித்து செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் நல்ல தொடர்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரனமையும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருப்பினும் அதிக வேலைப்பளு காரணமாக சோர்வு ஏற்படலாம். போதுமான ஓய்வும் சத்தான உணவும் அவசியம். ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் மிகவும் சிறப்பானது. சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மன அமைதியையும் தடைகள் குறைவதையும் தரும் என்று நம்பப்படுகிறது. மேலும்
பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை தரிசனம் செய்வதும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்வதும் மன உறுதியை அதிகரிக்கும். மொத்தத்தில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1 மற்றும் 2 நட்சத்திரங்களில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் எதிர்கால வெற்றிக்கான வலுவான அடித்தளத்தை அமைக்கும். இனி ஆகஸ்ட் 2026 மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய எண்கள், நிறங்கள், சாதகமான நாட்கள், பரிகாரங்கள் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை விரிவாக பார்ப்போம். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் 4, 8, 17, 22 மற்றும் 31. வேலை தொடர்பான முக்கிய முடிவுகள், புதிய தொழில் தொடங்குவது, முதலீடு செய்வது, சொத்து வாங்குவது அல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்ற செயல்களை இந்த எண்கள் தொடர்பான நாட்களில் திட்டமிட்டால் சிலருக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்தவரை கருநீலம், அடர் பச்சை, சாம்பல் நிறம் மற்றும் வெள்ளை ஆகிய நிறங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். முக்கியமான சந்திப்புகள், நேர்முக தேர்வுகள் அல்லது தொழில் தொடர்பான நிகழ்வுகளில் இந்த நிறங்களை பயன்படுத்துவது தன்னம்பிக்கையை உயர்த்தும். சனிக்கிழமை, புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமையும். புதிய முயற்சிகள், தொழில் விரிவாக்கம், வங்கி தொடர்பான வேலைகள் மற்றும் நீண்டகால திட்டங்களை தொடங்க இந்த நாட்கள் ஏற்றதாக இருக்கும். இந்த மாதத்தில் பணம் தொடர்பான முடிவுகளை மிகவும் நிதானமாக எடுக்க வேண்டும். அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறப்படும் திட்டங்களில் ஆராயாமல் முதலீடு செய்ய வேண்டாம். யாருக்கும் அவசரமாக பெரிய தொகையை கடனாக கொடுப்பதையும் ஜாமீன் கையெழுத்திடுவதையும் தவிர்ப்பது நல்லது. வேலை செய்பவர்கள் அலுவலகத்தில் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்கள் உழைப்பும் ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். மேலதிகாரிகளுடன் நல்ல உறவை பேணுவது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் நல்ல லாபம் கிடைக்கும் சூழ்நிலை உருவாகும். இதுவரை நின்று போன திட்டங்கள் மீண்டும் வேகம் பெறும். தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு இது நல்ல காலமாக அமையும். பணவரவை பொறுத்தவரை வருமானம் சீராக அதிகரிக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தினால் எதிர்கால பொருளாதார நிலை வலுவாகும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் கைக்கு வரலாம். கடன் சுமையை குறைக்கும் வாய்ப்புகளும் உருவாகும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் உயர்த்தும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரனமையும் வாய்ப்பு உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவடையலாம். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உறவு மேலும் உறுதியாகும். குடும்பத்தின் ஒப்புதலுடன் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றத்தை அளிக்கும். போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி மற்றும்
வெளிநாட்டு கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கலாம். தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி நெருங்கும். ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சனீஸ்வர பகவான், சிவபெருமான் மற்றும் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது மன உறுதியையும் தடைகள் குறைவதற்கான நம்பிக்கையையும் அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மனநிறைவையும் நல்ல பலன்களையும் தரும். மொத்தத்தில் ஆகஸ்ட் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கு வெற்றி, தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் நிலையான வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வரும் மாதங்களில் இன்னும் பெரிய உயரங்களை அடைய முடியும். இறைவனின் அருளால் மகர ராசிக்காரர்கள் அனைவரும் ஆரோக்கியம், செல்வ வளம், மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை மற்றும் அனைத்து நல்வாழ்வுகளையும் பெற்று வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.